அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். இன்று 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 16ஆம் திகதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளிலும் மிக முக்கியமான ஒரு செய்தியோடு நாங்க உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம். அதே போல மிக முக்கியமான ஒரு ஆவணம் என்னுடைய கையில் இருக்கிறது. இது குறித்து தான் நாங்கள் பேச போறோம். அதுக்கு முன்னால என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போதுதான் உடனுக்குடன் நாங்கள் தருகின்ற செய்திகளை, தகவல்களை நீங்க தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும், பயன்பெறக்கூடியதாக இருக்கும். என்னுடைய யூடியூப் சேனலோட பெயரை வந்து நான் ஸ்கிரீன்ல பதிவிட்டு இருக்கிறேன். மறக்காம என்னுடைய யூடியூப் சேனல் ஆர்ஜே ரமீஸ் ரிப்போர்ட் என்ற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சரி, இனி நாங்க விஷயத்துக்கு வருவோம். இந்த செய்தி பாடசாலை ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்க போகிறது. எதிர்வரும் 21ஆம் திகதி 2026ஆம் ஆண்டுக்கான கல்வி நடவடிக்கைகள் மீண்டும் ஆரம்பிக்க போகிறது, உயர்தர பரீட்சையினை அடுத்து. எனவே இந்த விஷயத்தை எல்லோரும் தெரிஞ்சு வச்சிருக்கிறது கட்டாயம். அண்மை காலமாக இலங்கையில் கல்வி சீர்திருத்தங்கள் பல மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அவற்றில் ஒரு சில திட்டங்கள் வாபஸ் பெறப்பட்டன, ஒரு சில திட்டங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே உங்களுக்கு தெரியும், பாடசாலையின் கல்வி நடவடிக்கைகள் இடம்பெறும் கால வரையறையிலும் பல மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டன, திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. அதன் அடிப்படையில் ஒரு கட்டத்தில் தமிழ் சிங்கள பாடசாலைகளுக்கு பிற்பகல் 2 மணி வரைக்கும், அதாவது காலை 7:15க்கு பாடசாலை ஆரம்பித்து காலை ஆராதனை கூட்டங்கள் நடைபெற்ற பிறகு 7:30 கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டு 2 மணி வரைக்கும் தமிழ் சிங்கள பாடசாலைகளுக்கான கல்வி நடவடிக்கைகள் நடைபெறும் என்றும், அதுவே முஸ்லிம் பாடசாலைகளுக்கு காலை 7:15க்கு காலை ஆராதனை கூட்டங்கள் எல்லாம் நடைபெற்ற பிறகு 7:30 திங்கட்கிழமைகளில் 2:15 வரைக்கும், செவ்வாய் புதன் வியாழன் ஆகிய 3 தினங்களில் பிற்பகல் 2:50 வரைக்கும், அதே போல வெள்ளிக்கிழமைகளில் 11:15 வரைக்கும் நடைபெறும் என்று அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருந்தது. சுற்று நிருபங்கள், சுற்றறிக்கைகள் வெளியிடப்பட்டன. இடைப்பட்ட காலப்பகுதியில் லுகர் தொழுகைக்காகவும் 15 நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தன. இது குறித்து ஆசிரியர் சங்கங்கள், பெற்றோர்கள், அரசியல் கட்சிகளில் இருந்து பலத்த எதிர்ப்புகள் எழுந்ததை அடுத்து இப்போது மீண்டும் ஒரு முறை இதில் சீர்திருத்தங்களை கொண்டு வருவதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்திருக்கிறது. அதே போல அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை தான் இந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத தான் நாங்க பார்க்க போறோம். அதற்கமே 2026ஆம் ஆண்டுல கல்வி நடவடிக்கைகள் எவ்வாறு நடைபெறும், பாட வேளைகள் எவ்வாறு திட்டமிடப்பட வேண்டும், ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு எவ்வாறான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன, புத்தகங்கள் குறித்து எவ்வாறான விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன, புதிய மொடியூல்கள் குறித்து எவ்வாறான விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன, பாடத்திட்டம் குறித்து எவ்வாறான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, இவ்வாறான விஷயங்கள் குறித்து தான் நாங்க பார்க்க போறோம். கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு கடந்த 14ஆம் தேதி தான் இந்த ஊடக அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறது. 2026ஆம் கல்வியாண்டுக்கான பாடசாலை கல்வி நடவடிக்கைகளை முன்னெடுத்தல் தொடர்பான விசேட அறிவித்தல் என்றுதான் இதில் தலைப்பு விடப்பட்டிருக்கிறது. 2026 ஜனவரி 13ஆம் தேதி நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் எட்டப்பட்ட தீர்மானங்களுக்கு அமைய 2026 ஜனவரி 21ஆம் தேதி முதல் ஆரம்பிக்கப்படவுள்ள பாடசாலை கல்வி நடவடிக்கைகளை பின்வருமாறு முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்று சொல்லியிருக்கிறாங்க. அதில் முதலாவது அம்சமாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிற விஷயம் இதுதான். 2026ஆம் ஆண்டில் தரம் 1ற்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள புதிய கல்வி சீர்திருத்தங்களுக்கு அமைவான பாடத்திட்டத்தின் முறைசார் கற்கை நடவடிக்கைகள் ஏற்கனவே வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்களுக்கு இணங்க 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 29ஆம் தேதி முதல் ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருந்தது. முதலாம் தரத்துக்கான 2026ஆம் ஆண்டுக்கான முதலாம் தரத்துக்கான மாணவர்களை உள்வாங்கும் செயற்பாடு, அவர்களை இனங்காணும் செயற்பாடுகள் ஜனவரி மாதம் 5ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை நடைபெற்றிருந்தன. இது 21ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரையும் தொடர்ந்து நடைபெறவிருக்கிறது. இந்த இனங்காணலுக்கு பிறகு எதிர்வரும் 29ஆம் தேதி முதல் தரம் 1ஐ சேர்ந்த மாணவர்களுக்கு புதிய கல்வி சீர்திருத்தத்திற்கு அமைவான பாடத்திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என்பதை இந்த ஊடக அறிக்கை மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்தி இருக்கிறது. எனவே அதில் எந்த ஒரு மாற்றமும் இடம்பெறப் போவதில்லை. இந்த தீர்மானத்தை வந்து அவங்க தொடர்ச்சியா முன்னெடுத்து செல்றதுக்கு தீர்மானிச்சிருக்கிறாங்க. தரம் 6ற்காக அறிமுகப்படுத்தவிருந்த புதிய பாடத்திட்ட அமுலாக்கமானது 2027ஆம் ஆண்டு வரை ஒத்தி வைக்கப்படுகிறது என்றும் இந்த ஊடக அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அண்மை காலமாக ஏற்பட்ட பல சர்ச்சைகள் காரணமாக இந்த திட்டத்தை வந்து அரசாங்கம் ஒருபடி பின்வாங்கி இருக்கிறாங்க, அல்லது வாபஸ் பெற்று 2027ஆம் ஆண்டுல வந்து இதனை நடைமுறைப்படுத்துறதுக்கு தீர்மானிச்சிருக்கிறாங்க.
கால அட்டவணை சம்பந்தமாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தரம் 6 முதல் 13 வரைக்கும் மாணவர்களுக்கான டைம் டேபிள் சம்பந்தமா சொல்லப்பட்டிருக்கிறது. 2026ஆம் ஆண்டின் தரம் 6 முதல் தரம் 13 வரையான வகுப்புகளுக்கு நாளாந்த பாட வேளைகளின் எண்ணிக்கை 8ஆக மட்டுப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பாட வேளைக்கான கால அளவு 40 நிமிடங்களாக நிர்ணயிக்கப்படல் வேண்டும். இதற்கமைய கடந்த வருடங்களில் பின்பற்றப்பட்ட முறைகளுக்கு அமைவாகவே கால அட்டவணைகள் தயாரிக்கப்பட வேண்டும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அண்மை காலத்தில் மேற்கொள்ளப்படவிருந்த கல்வி சீர்திருத்தங்களின் அடிப்படையில் 8 பாடங்கள் என்பது 7ஆக மாற்றி ஒரு பாடவேளைக்கான நேரத்தை 45 நிமிடங்களாக அதிகரிச்சிருந்தாங்க. இப்போது அதையும் வாபஸ் பெற்று மீண்டும் 8 பாடங்கள், ஒரு நாளைக்கு 8 பாடங்கள் நடைபெறும். ஒவ்வொரு பாடவேளைக்கும் 40 நிமிடங்கள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இதில் உள்ளடங்கியிருக்கிற அடுத்த விஷயம்தான் தரம் 6ற்காக கடந்த வருடங்களில் நடைமுறையில் இருந்த பாடத்திட்டமே 2026ஆம் ஆண்டிலும் தொடர்ந்தும் நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. புதிய கல்வி சீர்திருத்தத்திற்கு அமைவான பாடத்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட மாட்டாது. கடந்த வருடங்கள்ல போலவே தரம் 6 மாணவர்களுக்கு அந்த பழைய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் பாடங்கள் நடைபெறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் இன்னும் பல விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன. அடுத்த பக்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தரம் 6 கல்வி நடவடிக்கைகளுக்கு கடந்த கல்வியாண்டில் மாணவர்கள் பயன்படுத்திய பாட நூல்களையே பிரதானமாக பயன்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதாவது கடந்த வருடங்கள்ல பயன்படுத்திய நூல்களை தான் இந்த 2026ஆம் ஆண்டிலேயும் பயன்படுத்தணும். கடந்த வருடம் பயன்படுத்தப்பட்ட பாட நூல்களை மாணவர்களிடமிருந்து மீள பெற்று அவற்றை மீண்டும் தரம் 6 மாணவர்களுக்கு பகிர்ந்தளிப்பது தொடர்பான அறிவுறுத்தல்கள் அனைத்து அதிபர்களுக்கும் வழங்கப்படும் என்றும் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது கடந்த வருடம் 6ஆம் ஆண்டில் இருந்த மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட பாட நூல்களை பெற்றுக்கொண்டு இந்த ஆண்டுல தரம் 6க்கு சித்தியடைந்திருந்த மாணவர்களுக்கு வழங்கி அதனூடாக கல்வி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. முன்னர் நாங்கள் ஸ்கூல் போற காலத்திலும் இப்படியான நடைமுறைகள் இருந்தன. இப்போது அந்த விடயங்கள் திரும்பவும் நடைமுறைக்கு வர ஆரம்பித்திருக்கிறது. அத்தியாவசிய தேவைகளுக்கேற்ப மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் புதிய பாட நூல்களை விரைவாக அச்சிட்டு விநியோகிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். தரம் 6 மாணவர்களுக்கான பாட புத்தகங்களில் தட்டுப்பாடு நிலவும் பட்சத்தில் அது குறித்து கணக்கெடுப்புகளை நடாத்தி அந்த நூல்களை மீண்டும் புதிதாக அச்சிட்டு மாணவர்களுக்கு இடையில் பகிர்ந்தளிப்பதற்கான திட்டமும் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறதாம். 2026ஆம் ஆண்டில் தரம் 6ற்கு பயன்படுத்தப்பட வேண்டிய பாட நூல்களுக்குரிய மென்பிரதிகள் கல்வி அமைச்சின் தக்சலாவ இணையதளத்தினூடாக பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க பிடிஎஃப்ஸை தக்சலாவ வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. புதிய சீர்திருத்தங்களுக்குரிய மொடியூல் தொடர்பான முன்னோடி திட்டம் ஒன்றை இவ்வருடத்தில் தெரிவு செய்யப்பட்ட சில மாகாணங்களில் நடைமுறைப்படுத்த உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும். அதாவது உத்தேசிக்கப்பட்ட புதிய மொடியூல் திட்டம் குறித்து அதாவது பைலட் ப்ராஜெக்ட்ஸ் ஒரு சில மாவட்டங்களை மாகாணங்களை தெரிவு செய்து அந்த பாடசாலைகளில் நடைமுறைப்படுத்தி அவற்றில் இருக்கின்ற நடைமுறை சிக்கல்களை இனங்கண்டு அவற்றை சரி செய்து கொண்டுதான் 2027ஆம் ஆண்டு முழுமையாக இவர்கள் திட்டமிட அல்லது நடைமுறைப்படுத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். அதே போல தரம் 6ற்காக தயாரிக்கப்பட்டுள்ள மொடியூல் மீண்டும் மீளாய்வு செய்து எதிர்வரும் ஆண்டில் பொருத்தமான வகையில் பயன்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மீண்டும் பாடத்திட்டத்தையும் மொழியிலையும் மீளாய்வு செய்துவிட்டு தான் நடைமுறைக்கு கொண்டு வர தீர்மானித்திருக்கிறது கல்வி அமைச்சு. புதிய கல்வி சீர்திருத்தங்களுக்கு அமைவான ஆசிரியர் குழாம்களை தயார்படுத்தல் பயிற்சி நடவடிக்கைகள் 2026ஆம் ஆண்டு முழுவதும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும். அதாவது கடந்த வருடத்தில் 5000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு இந்த பயிற்சி வழங்கப்பட்டதாகவும் 2026ஆம் ஆண்டிலும் இது தொடரும். ஆசிரியர்களுக்கான பயிற்சிகள் வழங்கப்படும் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் நடைமுறைப்படுத்த உத்தேசிக்கப்பட்டுள்ள மனிதவள மேம்பாடு, உட்கட்டமைப்பு வசதி அபிவிருத்தி, நிர்வாக சீர்திருத்தங்கள், மதிப்பீட்டு செயல்முறை மேம்பாடு மற்றும் பரந்தளவிலான பொதுமக்கள் விழிப்புணர்வு செயற்பாடுகள் ஆகியன 2026ஆம் ஆண்டு தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அடிப்படை வசதிகளை மேம்படுத்துறது, அதே போல பெற்றோர்களுக்கு நாட்டு மக்களுக்கு இந்த கல்வி திட்டம் குறித்து சீர்திருத்தம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவது குறித்தும் கல்வி அமைச்சு அவதானம் செலுத்தியிருக்கிறது. உண்மையிலேயே இதைதான் அவர்கள் முதலிலேயே செய்திருக்க வேண்டும். பெற்றோர்களுக்கு நாட்டு மக்களுக்கு இது குறித்த போதிய விழிப்புணர்வு இல்லாததன் காரணமாக தான் அண்மை காலமாக பல சர்ச்சைகள் விரோதங்கள் ஏற்பட்டிருந்தன. எனவே இதை நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படும் என்றுதான் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு கடந்த 14ஆம் தேதி வெளியிட்ட இந்த ஊடக அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் எதிர்வரும் 21ஆம் தேதி முதல் பாடசாலைகளின் கல்வி நடவடிக்கைகள் 2024-25ஆம் ஆண்டுகளில் நடைபெற்றது போல, இதற்கு முன்னர் நடைபெற்றது போல வழமை போல நடைபெறும். 7:30க்கு பாடசாலை ஆரம்பித்து சிங்கள தமிழ் பாடசாலைகள்
1:30க்கு மூடப்படும். அதே போல முஸ்லிம் பாடசாலைகள் திங்கள் முதல் வியாழன் வரைக்கும் காலை 7:30 முதல் கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டு 2 மணிக்கு பாடசாலை கல்வி நடவடிக்கைகள் நிறைவு பெறும். வெள்ளிக்கிழமைகளில் 11:30க்கு பாடசாலைகள் மூடுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். ஒவ்வொரு பாட வேளைக்கான நேரமும் 40 நிமிடங்களாக மீண்டும் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் 8 பாடங்கள் பாட வேளைகள் இடம்பெறும் என்பதையும் கல்வி அமைச்சு தீர்மானித்திருக்கிறது. தரம் 1 மாணவர்களுக்கான புதிய கல்வி சீர்திருத்தத்தின்படியான கல்வி நடவடிக்கைகள் இந்த வருடத்தில் ஜனவரி மாதம் 29ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்படும். தரம் 6 மாணவர்களுக்கான கல்வி சீர்திருத்தங்கள் 2027ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் அமுல்படுத்தப்படும் என்றுதான் இந்த ஊடக அறிக்கையில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஊடக அறிக்கையின்படி கடந்த வருடங்களைப் போலவே பாடசாலை கல்வி நடவடிக்கைகள் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் வழமை போல நடைபெறும். தரம் 1 மாணவர்களுக்கு மாத்திரம் புதிய கல்வி சீர்திருத்தத்திற்கு அமைவான கல்வி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். தரம் 6 மாணவர்களுக்கான பைலட் ப்ராஜெக்ட்ஸ் அல்லது பரீட்சார்த்த கற்பித்தல் செயற்பாடுகள் தெரிவு செய்யப்பட்ட ஒரு சில மாகாணங்களில், மாவட்டங்களில், பாடசாலைகளில் முன்னெடுக்கப்படும். 2027ஆம் ஆண்டிலிருந்து தான் தரம் 6 மாணவர்களுக்கான புதிய கல்வி சீர்திருத்தங்கள் அமுல்படுத்தப்படும். இந்த விடயங்களை தான் இந்த ஊடக அறிக்கை உறுதிப்படுத்தி இருக்கிறது. இது போன்ற உடனுக்குடனான செய்திகளை தெரிஞ்சு கொள்றதுக்கு மறக்காம என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. என்னுடைய யூடியூப் சேனலோட பெயரை ஸ்கிரீன்ல பதிவிட்டு இருக்கிறேன். அதே போல மறக்காம பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோ ஊடாக, பயனுள்ள தகவல் ஊடாக, செய்தி ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்போம்.